Transform your dreams into reality with the guarantee of assured placement and highest salary package. Admissions open at Francis Xavier Engineering College, the best institution situated in the heart of Tirunelveli. ரெடி? அனைவருக்கும் தமிழ் வணக்கம். 100 ஆண்டுகளுக்கு முன்பு இங்க வந்த ஒரு ஆங்கில அதிகாரி தனக்கு தங்க காசுகள் கிடைத்ததை குறித்து ஆவணப்படுத்தியிருந்தார். அதன் பிறகு மிக சரியாக 100 ஆண்டுகள் கழித்து தமிழ்நாடு அரசு இந்த தொல்லியல் துறையின் சார்பில் அகழ்வாய்வு பணிகளை மேற்கொண்ட போது ஆச்சரியங்களின் கிடங்காக இந்த இடம் இருக்கிறது. இன்னும் சொல்ல போனா இங்க அகழ்வாய்வு பணிகளின் போது சதுர வடிவிலான செங்கல்லால் கட்டப்பட்ட கிணறு கிடைத்திருக்கிறது. ஒவ்வொரு படிநிலையாக போகிற பொழுது ஆழத்திற்கு செல்கிற பொழுது இந்த மண்ணில் இருந்து கல்லால் செய்யப்பட்ட கருவிகள், கிழிப்பான்கள், விலங்கு வேட்டையாடுகிற பொழுது அதை வைத்து அதை தோலை கிழிப்போம். அந்த கருவிகள், இந்த நுண்கற்கள் சொல்லப்படுற அந்த காலகட்டத்தில் கல்லையே கருவியாக பயன்படுத்தியது. அதன் பிறகு அடுத்த கட்டத்தில் இரும்பால் செய்த பொருட்கள், ஆணிகள் போன்ற விஷயங்கள். அப்ப அந்த காலத்திலே நம்ம இரும்பு காலம் எப்போன்னு பார்க்கணும். அப்ப இரும்பை நம்ம உலை வைத்து அந்த இரும்பை உருவாக்கி கருவியாக்கினது புலப்படுகிறது. கற்கருவிகள் இருந்தது தெரிய வருகிறது. கிளாஸ் பீட்ஸ், அந்த மணிகள்லாம் கிடைப்பதை பார்க்கிற பொழுது அதனுடைய தொன்மை நமக்கு விளங்குகிறது. அது மட்டுமல்ல, 100 ஆண்டுகளுக்கு முன்பு எப்படி தங்கம் கிடைத்ததோ அதே போல இப்போதும் தங்கத்தால் செய்த பீட்ஸ் கிடைக்கிறது. நம்ம ஆட்சிகள்லாம் காதல போடுவோமே, அந்த தோடு, தொங்கட்டான், இப்படி பல்வேறு கருவிகள் கிடைக்குது. ஒரு பகடைக்காய் கிடைச்சா தொல்லியல் துறையில அவங்க தன்னிறைவை அடைந்த சமூகம்னு அதிகாரிகள் சொல்றாங்க. தன்னிறைவு அடைந்து பசிப்பினி இல்லாது அப்ப அந்த மற்ற பொழுதுகளில் விளையாடுவதற்காக அந்த பகடைகளை அவங்க உருவாக்கிறாங்க. அது கிடைத்திருக்கிறது. பொக்கிஷமான பல விஷயங்கள் கிடைத்திருக்கிறது. மிக முக்கியமான ஒரு விடை கிடைத்திருக்கிறது. என்ன தெரியுமா? சிந்து சமவெளி விட்ட இடமும் நம்முடைய சங்ககாலம் தொட்ட இடமும் உண்மை என்பதற்கு அறிவியல் பூர்வமான ஆதாரங்கள் கிடைத்திருக்கிறது. இதையெல்லாம் நம்ம கார்பன் டேட்டிங்லாம் பண்ணி முறைப்படி அறிவியல் ஆதாரத்தோடு நிரூபிக்கும் போது கீழடி அல்ல, கீழடிக்கு பல 100 ஆண்டுகளுக்கு முன்பே இங்கேயும் ஒரு மாபெரும் நாகரிகம் இருப்பதற்கான ஆதாரங்களை நிரூபிக்க முடியும் என்பதை மிகுந்த மகிழ்ச்சியோடு வாஞ்சையோடு இந்த நொடியில் நான் சொல்லிக் கொள்கிறேன். இன்னும் அடுத்தடுத்த அகழாய்வு பணிகள் நடைபெறுகின்றன. இந்த இடத்துல சுத்தி இருக்கக்கூடிய அந்த இடங்களையும் ஆய்வு செய்யக்கூடிய பணிகள் நடைபெறுகின்றன. முறைப்படி அகழ்வாய்வு பணி நிறைவு பெறுகிற பொழுது இன்னும் ஒரு உலகத்திற்கே நாம ஒரு மூத்த நாகரிகத்தை கொடுத்த ஒரு பெருமைக்குரிய ஒரு இடமாக மற்றும் ஒரு கீழடியை இங்கிருந்து நம்ம பறைசாற்ற முடியும். இது மற்றும் ஒரு கீழடி என்பதை உங்களிடம் நான் கூறிக்கொள்கிறேன். இல்ல, ஒவ்வொரு இடமும் ஒவ்வொரு உச்சங்க. சமணர் படுகை, அந்த சமணர் படுகை அத்தனை கச்சிதம். நிறைய இந்த எலும்பு சார்ந்த பிரச்சனைகள்லாம் வருது. உங்க படுக்கையை மாத்துங்க, உட்காரும் போது இந்த பொசிஷன்ல உட்காருங்கலாம் சொல்றோம். ஆனால் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு சமணர் படுகை கல்லால் குடைஞ்சிருக்கிறாங்க. குடைவரை கோயில் மாதிரி ஒரு கல்லு, அதுவும் இது கிரானைட் கல்லு. அஜந்தா அந்த இடங்கள்லாம் கூட அந்த கல்லு ரொம்ப சுலபமா குடைய முடியும். இது கடுமையான கிரானைட் கல்லு. அந்த கல்லை குடைந்து ஒரு படுக்கை செய்திருக்கிறார்கள். அந்த இடத்தில் நான் இடுப்பை சாய்த்து கொஞ்சம் அப்படி தலை வைத்து பார்த்தேன். கச்சிதமா இருந்தது. அது மட்டுமல்ல, கொளுத்தும் வெயில், நீங்க பார்த்திருப்பீங்க. கொளுத்தும் வெயில் அந்த கல்லை படுத்தணும். அது ஏதோ ஒரு சின்ன ஒரு ஏர் கண்டிஷன்டு எஃபெக்ட் மாதிரி அவ்வளவு இதுவா இருந்தா. அதுவும் அங்கிருந்து படித்து மேல பார்க்கும்போது எழுத்துகள் தெரிகின்றன, அந்த வானம் தெரிகிறது. அவங்க வானிலையும் கற்றிருந்திருக்கிறாங்க. அப்ப அந்த சமணர் படுகையும் அங்கு கிடைக்கக்கூடிய அந்த பாண்டியனுடைய அந்த எழுத்துகளும் அந்த தொல் தமிழி பிராமி எழுத்துகளும் மிக மிக பொக்கிஷமானது. அதுக்கு போகக்கூடிய பாதைகள்ல சீர் செய்யணும். அதன் பிறகு கீழடி போனோம். சொல்லும் போதே சிலிர்க்கிறது. அன்னைக்கே வாட்டரை ரீசைக்கிள் பண்ணிருக்கிறாங்க. இன்னைக்கு சாயப்பட்டறையிலிருந்து சாயம் கலந்த தண்ணியை சாக்கடை தண்ணியா வித்து ஜீவ நதிகள்லாம் கூவ நதிகளா மாத்தி வச்சிருக்கிறோம். ஆனா அன்னைக்கு அந்த சாய பட்டறையில எடுத்த தண்ணியை ரீசைக்கிள் பண்ணி அப்படியே ரீயூஸ்க்காக உரைகணருக்கு விட்டுருக்காங்க. இங்க பாக்குறேன், மிகுந்த பெருமையா இருக்கு. இது நம்ம இந்த சயின்டிபிக்கா ப்ரூவ் பண்ணணும். அந்த எவிடன்ஸ் எல்லாம் வைக்கும் போது என்னைக்கோ, அதாவது சார், சிந்து சமவெளியில கிடைத்த எழுத்துக்கள் இருக்கு பாருங்க, யாராலுமே டீகோட் பண்ண முடியல. இங்க ஒரு பானை துண்டில் எடுத்த எழுத்து இருக்கு பாருங்க, கிட்டத்தட்ட அதே மாதிரிதான் இதுவரைக்கும் யாராலுமே டீகோட் பண்ண முடியாத எழுத்துகள் இங்க கிடைத்திருக்கிறது. எங்கேயோ குஜராத் போன்ற பகுதிகளில் மட்டுமே கிடைக்கக்கூடிய அந்த பவள மணிகள், முத்து பவளங்கள் கிடைக்கிறது. அப்ப எக்ஸ்ட்ரானரி ட்ரேடு நடந்திருக்குங்க. அங்கு ரோமாபுரியிலிருந்து இந்த பக்கம் வடக்கில் இருந்து கடல் தாண்டி வந்த வணிகர்களுக்கு இங்கிருந்து தங்கத்தையும் இரும்பையும் கல்லையும் முத்து பவளத்தையும் கொண்டு மாபெரும் ட்ரேடு நடந்திருக்கு. இந்த பொன்னான மாபெரும் மகத்தான வரலாற்றை வெகு விரைவில் பறைசாற்றுவோம். உலகத்திற்கே நாகரிகம் கற்றுத்தந்த மண் இந்த மண் என்பதை மீண்டும் உறக்க சொல்வோம்.
ஐயா இல்ல கட்டாயமா அந்த நினைவு சின்னங்கள் சார்ந்து மணிமண்டபங்கள் சார்ந்து என்னென்ன முறைப்படி செய்யணுமோ அதற்கான ஆயத்த பணிகளை செய்வோம். இந்த நேரத்தில் அரசு பள்ளி மாணவர்களை அவ்வப்போது இது மாதிரியான இடங்களுக்கு கொண்டு வருவோம். இது மிகப்பெரிய ஒரு மிக முக்கியமான முன்னெடுப்பு. எல்லா அரசு பள்ளி மாணவர்களும் இனி தொல்லியல் டூர்ஸ் போக போறாங்க. இன்னொன்னும் பெருமையா சொல்றேன், நேற்றைய தினத்தில் ஆரம்பிச்ச தமிழ்நாடு வரலாற்றிலே முதல் முறையா அரசு பள்ளியில் படிக்கிற ஆட்டிசம் மாணவர்களுக்கு இனி மாதத்தில் ஒரு முறை உலக சினிமா காட்டப்படும். முதல் ஷோ மிகுந்த தயக்கத்தோடு 40 குழந்தைகளை பேரண்ட்ஸோட நேற்று கூட்டு வந்தோம். ஏன்னா பொது இடத்துக்கு அந்த சிறப்பு ஸ்பெஷல் சில்ட்ரனை கூட்டு போகும்போது அவங்க கத்துவாங்க, சத்தத்தை கேட்டா பயப்படுவாங்க, பப்ளிக் பேனிக் ஆவாங்க. தமிழ்நாட்டு வரலாற்றிலே முதல் முறையா அரசு பள்ளி அனைவருக்குமான பள்ளி, ஆரோக்கியமான பள்ளி என்பதை நிரூபிக்க வைக்கல. ஆட்டிசம் குழந்தைக்கு நேற்றில் இருந்து மாதம் ஒரு முறை உலக சினிமா நானும் அவங்களோட பார்க்க போறேன். அதே மாதிரி இந்த தொல்லியல் டூர், தொல் பயணம் என்பது அரசு பள்ளி மாணவர்களுக்கு பிரத்யேகமாக நடத்தப்படும். ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒரு தனித்திறமை இருக்குங்க. ஒரு குழந்தை எழுதும், ஒரு குழந்தை பேசும், ஒரு குழந்தை பாடும். அந்த குழந்தை யார், அது அந்த குழந்தையே கண்டுபிடிப்பதற்கான அந்த கல்வி சீர்திருத்தம் நடைபெறுகிறது. கரிக்குலம் கமிட்டியினுடைய புதிய தலைவர் இந்த வாரத்தில் அநேகமாக மயில்சாமி அண்ணாதுரை அவர்கள் மாண்புமிகு முதல்வரை சந்தித்து கரிக்குலம் கமிட்டியை நாங்கள் மறுபடியும் ஒரு ஹை லெவல் கமிட்டி மீட்டிங் நடத்த போகிறோம். அப்போது சிலபஸ் மாறுகிறது, சிறப்பான காலம் பிறக்கிறது. மாண்புமிகு முதல்வரினுடைய முறைப்படி அனுமதி பெற்று அவர்களினுடைய முறையான சரியான அந்த கோரிக்கை குறித்து பரிசீலித்து நல்ல முடிவு எடுக்கப்படும். அரசுக்கு தெரியாம நடக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லி முன்னாள் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் மூர்த்தி வந்து உங்களை விமர்சனம் பண்ணி யார் அவரா? ஐயா, இது நகைச்சுவை செய்தியில் போட்டீங்க. முறைகேடை பத்தி யார் சொல்றது இல்லையா ஐயா? அது திட்டமிட்டு அந்த தம்பி, பாவம் சின்ன தம்பி, நல்ல அருமையான மாண்புமிகு அமைச்சர், திட்டமிட்டு அவர் மீது நடத்தப்படுகிற ஒரு அவதூறுக்கெல்லாம் நம்ம பதில் சொல்ல முடியாது. எதுவாக இருந்தாலும் சட்ட ரீதியாக அவர் எதிர்கொள்வார். ஆமா, 1.5 கோடி 50 லட்சத்துல சீரியல் லைட் போட்டாங்க. ஆனா முறையாக அரசு அதுக்கு இன்னும் திருவிழா பண்ணாதனால இப்ப திருவிழா நடக்குது. இந்த நேரத்தில் கூட அதை ஓபன் பண்ண முடியாம இருக்கு. அதுக்கு ஏதாவது நடவடிக்கை மேற்கொள்ளும். இல்ல உடனடி, அதாவது இந்த எலெக்ஷன் நேரத்தினால அதை காரணம் காமிச்சு பல பணிகள் அவங்க இடைநிறுத்தி இருந்தாங்க. ஆனா எந்த ஒரு அரசியல் வேறுபாடும் இன்றி, அது அவர்கள் ஆரம்பித்ததாக இருந்தாலும் சரி, அது தொல்லியல் பணியாக இருந்தாலும் சரி, மக்கள் பணி கட்சி வேறுபாடு இன்றி தொடரும். மாற்று கருத்து என்னப்பா? செய்தித்துறைக்கு இன்னும் சிறப்புகள் செய்ய போகிறோம். பத்திரிகையாளர்களை இன்னும் நாங்க காப்பாற்ற போறோம். நன்றி. Transform your dreams into reality with the guarantee of assured placement and highest salary package. Admissions open at Francis Xavier Engineering College, the best institution situated in the heart of Tirunelveli.